இவர் எதிர்கட்சி சீட்லுக்கு வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவாரு. அப்படியெல்லாம் கொடுத்தா கஜானா காலி ஆயிரும், அரசாங்கத்தையே நடத்த முடியாதுன்னெல்லாம் கதை விட்டார், ஏளனமா பேசினார். ஆனா நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் முதல் கையெழுத்து எதுக்கு போட்டாருங்க? உங்களுக்கு 1000 ரூபாய் போக மீதமுள்ள 4000 ரூபாய் கொடுத்தாருங்களா? ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்போ 4000 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் மகளிர் உரிமை தொகை வருதுங்களா? யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வருது? கை தூக்குங்க. எல்லாம் வெரசலா தூக்குங்க, ஒன்னும் தப்பாயிராது. இங்க ரைட். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 90% பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை வருது. ஒரு 10% வராம இருக்குது. அதுவும் அடுத்த கட்ட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி 2.2 அமையறப்போ நிச்சயமா அதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறத நம்பிக்கையோட தெரிவிச்சுக் கொள்கிறேன். அது போக யார் யாரெல்லாம் இலவசமா பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, விடியல் பயணம், எல்லாரும் இதுக்கு மட்டும் எல்லாரும் ரைட், வெரி குட், பரவாயில்ல. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்பதான் எனர்ஜி கூடிட்டு இருக்குது. ரைட். இப்போ அதுல மாசம் ஒரு 500 இருந்து 1000 ரூபாய் மிச்சமாகுமா உங்களுக்கு? மிச்சமாகும். ஏமா மிச்சமாகுங்களா? ரைட். இப்படி ஒவ்வொன்றும் மகளிருக்கான ஆட்சி. இந்த ஆட்சியினுடைய கதாநாயகனே நீங்க தான். 2 பேர், 2 கண்கள் இந்த ஆட்சிக்கு. ஒண்ணு மகளிர். அதனாலதான் உங்கள் கைக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. விடியல் பயணம் மூலியமா ஒரு மாசம் 500 இருந்து 1000 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்கிறாரு. எத்தனை பேர் இங்க சுய உதவி குழு வச்சிருக்கீங்க? சுய உதவி குழு ஏமா கடன் தள்ளுபடி ஆச்சா? முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே சுய உதவி குழுல உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா தள்ளுபடி பண்ணாங்களா? தெரியல. எல்லாத்துக்கும் பண்ணினாங்க. நீ விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி உனக்கு ஒரு கால் தெரியலனா விசாரிச்சு பாருங்க. எல்லா சுய உதவி குழு கடனையும் தள்ளுபடி பண்ணாங்க.